happy happy birthday, happy happy birthday, happy birthday. கீர்த்தியும் புகழ்ச்சியும் தேடி வரும், நன்மையும் கிருபையும் பின்தொடரும். Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday. ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு பொங்கல் தினத்தன்று சக்கரை பொங்கலா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறமும் தித்திக்கும் சர்க்கரை பொங்கலா ஒவ்வொரு வருஷமும் 14ஆம் தேதி பண்டிகை தினத்தன்று பிறந்தநாளை கொண்டாடி இருக்கிறார். உலக மக்கள் அனைவருக்குமே, உலக தமிழர்கள் அனைவருக்குமே இவருடைய பிறந்தநாள் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கிறதுனால கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். மீண்டும் ஒரு பொங்கல் தினத்தன்று தனது பிறந்தநாளை காண்கின்ற 13வது வயதுக்குள்ள போறார். அவனுடைய அந்த 12 years ஆஃப் அந்த ஒரு பேக்கேஜை முடிச்சுட்டு டீன் அப்படிங்கிற ஒரு பருவத்துக்குள்ள டீனேஜர் பெண்களை தான் நம்ம இன்னைக்கு வாழ்த்த போறோம், ஆசீர்வதிக்க போறோம். ஒரு பாடல் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த பாடல், ஆத்துமமே என்பது உள்ளமே. அந்த பாடல், ஆத்துமமே பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தணியத்தக்கதாய் அதன் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யால் பொழிகிறது. பெண்களை பத்தி ஒரு சின்ன குறிப்பு. பென்கேல் அப்படிங்கிறது வந்து பைபிள்ல இருக்கிற ஒரு பேர் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் அதை நான் அறிமுகப்படுத்துறேன். யோசபாத் காலத்துல பழைய ஏற்பாட்டுல 7 ஊழியக்காரர்களை எடுத்து அந்த ஊரெங்கும் அவர்கள் சுற்றி திரிந்து திருமறையை போதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு 7 பேரை எடுக்கிறாங்க. சுற்றி திரிந்து போதித்தல் அப்படிங்கிறது வந்து சுவிசேஷம் அப்படிங்கிற அறிவிக்கிறதுக்காக உள்ளது. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து தான் அறிமுகப்படுத்துனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டை காட்டிலும் பழைய ஏற்பாட்டுல யோசபாத் அரசர் வேதம் ஊருக்குள்ளாக செல்ல வேண்டும், ஊர்ல இருக்கிற கடைகோடி இடங்கள்லயும் கிராமங்களுக்கும் வேதத்தின் அறிவு இருக்கணும் அப்படின்னு 7 பேரை எடுத்தாரு. அதுல ஒரு நபர் தான் பென்கேல். தமிழ்ல வந்து பெனாயில் அப்படின்னு போட்டிருக்கோம். அது பேர் வந்து சன் ஆஃப் ஸ்ட்ரென்த். 2012 அந்த 11வது ஆண்டுல வந்து எனக்கு அப்பப்ப விலகினம் வந்துகிட்டே இருக்கும், வாமிட் எடுத்து அதான் தூக்கமே வரும், அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த ஒரு வருஷம், ஒரு 2 வருடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் முடிகிற வரைக்குமே எவ்வளவோ பலவீனம் வந்துச்சு. அந்த பலவீனத்தின் மத்தியில பென்கேல் வந்து பிறந்தான். அதனால சன் ஆஃப் ஸ்ட்ரென்த் அதுதான் அவனுடைய பேரு. பென்கேல் அப்படின்னாவே பலத்தின் மகன், பலத்தை கொண்டு வருகிற மகன் அப்படின்னு அர்த்தம். இது வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லா மாறிடுச்சு. எப்போவுமே ஒரு சந்தோஷம் அவனை பார்க்கும்போது. அவனுடைய கோபம் வந்து இந்த பைபிள்ல கடவுளை பற்றி சொல்லியிருக்கோம் இல்லையா, அவருடைய கோபத்துக்கு வந்து ரொம்ப கால அளவு கம்மியா இருக்கும். அதனால பெண்ணுக்கு அப்படிதான், கோபம் வந்து ரொம்ப கால அளவு ரொம்ப கம்மி. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலாம் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு கண்ணீரும் புன்னகையும் நிறைந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வைப்பான், அதுலயே முடிஞ்சு போயிடும். சரிங்களா, நம்ம வீட்டுக்கு அது ஒன்றும் புதுசு கிடையாது. கோபப்படுறவங்க கடைசியில் ஒரு ரெக்வஸ்ட்ல தான் நெக்ஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட் வந்து வைப்பாங்க. அதை நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டா போதும், காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. சரிங்களா, அது கருப்பட்டி முட்டாயா இருக்கலாம், அது கரும்பா இருக்கலாம். இந்த இவனுக்கு வந்து ஒரு சிவப்பு சட்டை ஜோனுக்கலாம், சிவப்பு சட்டை இருக்கலாம், லேசர் லைட்டா கூட லேசர் லைட்டு, அப்புறம் லேசர் லைட்டு, அவனுக்கு லேசர் லைட்டு, சிவப்பு சட்டை, கையில ஒரு வாட்ச், அவ்வளவுதான். இந்த 3 தான் அவனுக்கு. பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் அவனுடைய. அதை பத்தியே வரலாம், கோவம் எவ்வளவு நேரம் இருக்குன்னு கடைசியில ஸ்நாக்ஸ் கடையில் கொண்டு போய் பாட்டிட்டீங்க.
அப்படி வருஷந்தோறும் அந்த சந்தோஷத்தை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான். தினமும் சந்தோஷம். இந்த டீனேஜ் பருவம் வந்து ரொம்ப முக்கியமான பருவம். சரியா, 12 வயசு வரைக்கும் குழந்தை பருவம் தான். உனக்கு வந்து ஃபுல் இன்சார்ஜ் நாங்க. 12 வயதுக்கு மேல வயசுக்கு படி பார்த்தா யூ மஸ்ட் இன்சார்ஜ் யுவர் செல்ஃப். நீ தான் உனக்கான பொறுப்பாளி அப்படின்னு மாறுற. அப்படிங்கிறதுனால எல்லா காரியங்களையும் ஞானமா நீ இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறோம். வருஷத்தை கடவுள் நன்மையாய் முடிசூட்டுவார், உன் பாதைகள் நெய்யாய் பொழிந்திருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, திருத்துகிறார், விளைவிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். திருத்துகிறார் அப்படின்னா நம்ம பாதைகளை வந்து ஆண்டவர் வந்து திருத்தி செம்மைப்படுத்துவாரு. அதை வந்து விளைவிக்கிறார். அதுல வந்து புதிய விதைகளை போட்டு ஏதாவது ஒன்று கிடைக்காதா, உன் மூலமா ஒரு நன்மை பெற முடியாதா அப்படின்ட்டு ஆண்டவர் முயற்சி செய்யறாரு. ஒன்னு ஆசீர்வதிக்கிறார். நீ ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யும் போது ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார். அதனால ஒன்னு பிளஸ் பண்றோம். கடவுளுடைய ஆசீர்வதிப்பாராக. இப்ப பெண்களை வந்து எல்லாருமே விஷ் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லி விஷ் பண்ணிட போறோம். அதுக்கப்புறம் தான் கேக் கட்டி வேகமா வாங்க. நைட் வந்துருச்சுன்னா கதை சொல்லுன்னு சொல்லுவோம். இன்னும் டெய்லி ஒரு கதை சொல்லுவோம். ஆனா டெஃபி மாதிரி வந்து அப்படி தனியாகவே இப்பவே பெரிய ஆள் மாதிரி அப்படி இது பண்ணிடுவா. இவளாவது இப்படி ஒட்டிகிட்டே இருப்பா. ஆனா இவ ஒட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஆனா வந்து தானே எல்லாம் செய்யணும்னு நினைப்பான். அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் என்னன்னா இவன் எப்பவும் அவன்கிட்ட சொல்ற வார்த்தை என்னன்னா, இதோ இதோ இருக்குது மம்மி, இதோ இருக்குது, இதோ அப்படின்னுங்கிறத அடிக்கடி யூஸ் பண்ணுவான். அப்புறம் இப்போ நல்லா அவங்க மிஸ் எல்லாம் பாக்குறதுக்கு போயிருந்தேன் ஸ்கூலுக்கு. அவங்க எல்லாருமே நல்லவர் வல்லவர், ஒரே பாராட்டு. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஒரே பாராட்டி தள்ளிட்டாங்க. அப்புறம் இப்போ என்ன கொஞ்சம் படிப்பு விட்டு டைவர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் கிரிக்கெட், ஒரே கிரிக்கெட் பேட் எடுத்து இது பண்றான் அப்படின்னு சொல்லி இப்போ பழையபடி படிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆண்டவர் இந்த வருஷம் அவனுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருந்தாரு, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அது மாதிரி ஆண்டவர் இந்த வருஷம் அவனுக்கு ரெட்டிப்பான நன்மையை தந்து ஆசீர்வதிப்பார். எனக்கு ஃப்ரெண்டு வந்து எப்படி சொல்ற, சின்ன வயசுல இருந்து நல்லா என் கூட வந்து விளையாடுவான். எதுனாலும் வந்து விளையாட வைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுதான் எனக்கு எப்பயுமே வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ வந்து இந்தியாவில் வந்து டீனேஜ், காட் பிளஸ் யூ, ஓகேவா? நல்லா படி, எப்பயுமே நல்லா ஈஸியாக படிச்சிருவான். அந்த மேக்ஸ் சொல்லிக் கொடுக்கும் போதே ஒரு தடவை சொல்லிக் கொடுத்தப்ப நல்லா வந்து பிக்கப் பண்ணலாம். ஸோ வந்து நல்லா படி, காட் பிளஸ் யூ. வெண்ணை பத்தி சொல்லணும்னா நல்ல ஞானமுள்ள பையன். ஒரு வாட்டி சொன்ன உடனே கரெக்டா புரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லணும்னா ரொம்ப கேரிங். இந்த வயசுல இவ்வளவு கேரிங் வந்து பசங்கிட்ட பார்க்க முடியாது. ரொம்ப கேரிங்கா இருப்பான். எல்லாரையும் வந்து ஒரு வயசானவங்க அப்படின்னா நம்ம அதை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு கேரிங்கான பையன். இன்னும் வந்து நீ வளர்ந்து நல்ல எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும், ஓகேவா? வயசாயிரும், சரியா? எனக்கு வந்து ஆமா ஆமா அதிகமான பிள்ளை கடவுள் நல்லா நாசிலாம் கொடுக்கும். அவங்க ஆமாம் படிக்கல எல்லாத்தையும். என்னையா ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். என்ன பற்றி சொன்னா எல்லா சூழ்நிலைகளையும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு தன்மை அவனுக்கு இருக்குது. அது மாதிரி ஏதாவது ஒன்று நல்லா இருக்குன்னா அது நல்லா இருக்குன்னு சொல்லுவான். பசங்க வந்து ஜென்ஸா பொதுவாக வந்து நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒன்று நல்லா இருக்குன்னா இது நல்லா இருந்துச்சு, அத்தை நீங்கள் இது வச்சது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடிய நல்ல பையன். அவனுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ நம்ம அதை இது பண்ணோம்னா நல்லா சந்தோஷமா அவன் இது சாப்பிடுவான். நல்லா அவனுக்கு பிடிச்சதுன்னா சொல்லுவான், பிடிக்குது அப்படிங்கிறத சொல்லுவான். இருக்கிற சூழ்நிலையில அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு தன்மை அவனுக்கு இருக்குது. அதான் அவனுக்கு பெஸ்ட் குவாலிட்டியை நான் பார்க்குறேன். என்னை பற்றி சொல்லணும்னா ஒரு சுறுசுறுப்பான ஆக்டிவான பர்சன் அவன் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது இவனுடைய சுறுசுறுப்பு தான் அவங்க அப்பாவோட எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் உண்மை. அவன் எவ்வளோக்குள்ளே சுறுசுறுப்பாக இருக்கணும் அவ்வளோக்குள்ளே அவங்க அப்பா வந்து அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ இது நமக்கு. என்ன அதனால் பெண்ணுடைய ஒரே ஒரு சின்ன சம்பவம் மட்டும் நான் அதில் பேசிக்கிறேன். என்னுடைய மகளுக்கு வந்து ரிடப்படுத்தல் மதுரையில், அதுக்காக நாங்கள் போயிருந்தோம். இப்போ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அவனுடைய நம்ம இந்த வயசில் அப்படி இருந்து போகலான்னு கிடையாது. ஒன்று வாங்க நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னா கொஞ்சம் அங்கே டிலே எல்லோரும் இருந்ததுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் நானும் வரோம்.
ஆனால் இதில் ரிச்சி பழம் நான் இது வரைக்கும் அந்த பழத்தை சாப்பிட்டது கிடையாது. எனக்கும் தெரியாது அது என்னடா அது இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அது போய் சாப்பிடுவோம் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் 1/4 கிலோ வாங்கியாச்சு. வாங்கிட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு. இல்லை அங்கெல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, க்ரௌடாக இருக்குது, நம்ம 2 பேருமே இங்கே சாப்பிட்டு போயிருக்கோம்ல அப்படின்ட்டா. எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் போடலை. அப்புறம் யோசனை பண்ணேன், இது நம்ம இதுவரைக்கும் நம்ம சொன்னது கிடையாது, இந்த வயசுல இவ்வளோ ஞானமாக இருக்கானே அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். என்னுடைய லைஃபுக்கு வந்து முக்கியமானது இது என்ன. இது இப்போ டீனேஜ் இப்போ இருக்கான், இன்னைக்கு தான் அந்த டீனேஜ் உள்ளே வந்திருக்கான். அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய ஆக்டிவிட்டி, என்னுடைய செயல்பாடுகள்லாம். அதனால் இன்னும் எனர்ஜியாக நல்ல யோசனையோட என்ன அப்பா அம்மா என்ன அக்கா எல்லாரும் நல்லோட இணைஞ்சு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஓகே, பெண்ணை பற்றி சொல்லணும்னா சின்ன வயசில் நானும் பெண்ணு வேறெல்லாம் கிடையாது, நானும் பெண்ணை போய் சேர்ந்தா இருப்போம். அதாவது நான் பெண்ணுகிட்ட ஒரு நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், பெண்ணு எதுக்குமே அடிக்டட் கிடையாது, கேமாக இருக்கட்டும் எதுக்குமே கிடையாது. நான் ஒரு கேம் விளாண்டுட்டு இருந்தேன், அந்த கேம் விளாடுவோம் என்னோட சேர்ந்து. நான் வேற கேம் விளாண்டா வாங்கினே அந்த கேம் சேர்ந்து விளாடுவோம் அப்படின்னு சொல்லுவேன் தவிர்த்து அவன் தனியாக இந்த கேமே விளாட மாட்டான். அவனை பொறுத்தவரை நம்மளோட சேர்ந்து இருக்கணும், சேர்ந்துக்கிற ஒரு ஆக்டிவிட்டி தான் தேவையை தவிர்த்து ஓடினா ஓடுவோம்பான், இது பண்ணால் இது பண்ணுவோம்பான், படித்தா படிப்போம், என்ன படிப்போம் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்பான், கம்ப்யூட்டர் பார்த்தா என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னு கூட வந்து உட்காந்துப்பான், எதுவுமே தனியாக போய் பண்ண மாட்டான். நீங்க எல்லாரும் அவன் அடிக்ட் இருந்து அவனை ஒரு தப்பான பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் என்ன பண்ணாலும் நம்மளோட சேர்ந்து ஒரு படம் எதுனாலும் சரி ஒரு சின்ன விஷயம் நம்மளோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். தனித்துவமா எதுவுமே பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேன். எனக்கு அதான் பெண்ணிட்ட ரொம்ப பிடிச்சது. அதுவும் இல்லாம ஒரு கட்டத்துல பெண்ணு சொன்ன விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். பதிவு வாங்குறதுனால நான் சொல்றேன். வண்டியில போய்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அந்த டைம் தான் நான் வாழ்க்கையை மாத்தணும்னு நினைச்சேன். ஓகே நம்ம இவ்வளவு இதா இருக்கோம் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில போய்கிட்டு இருக்கோம். நானும் பெண்ணு என்னடா பிடிச்சது இந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஆனா உங்களை மாதிரி ஆகணும்னா அப்படின்னா அப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சேன், சரி ஓகே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், அப்போ நம்மளை வேஸ்ட் பண்ணி நம்ம பார்த்து ஒரு பையன் வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உண்மையில யோசிச்சேன். அவன் என்ன விஷயம் பார்த்தாலும் கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணுவான், துருன்னு பண்ணுவான், பக்காவா பண்ணுவான். சீரியஸ்லி பாசமா யாரு இல்லை எங்க பாட்டி எங்க பார்த்தா இல்லையா ரொம்ப பாசமா இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கேட்டதே இல்லை. யார் இல்லைன்னா உடனே சாப்பிட்டு எங்க வைக்காங்க பாசமா இருக்கும். அதே போல எந்த கஷ்டமான கேள்வி கேட்டாலும் டக்குன்னு அதுக்கு ஒரு கமெண்ட் எடுத்துரும். அந்த மாதிரி கமெண்ட் எடுத்து யாராவது அந்த ஒரு மன என்ன அது ரொம்ப சந்தோஷமான செய்தி. நின்னாலே உட்கார்ந்து பாட்டி உங்களுக்கு பண்ணு வாங்கிருக்கேன் அப்படின்னு பண்ணி பண்ண வாங்கி அதான் சந்தோஷம். அந்த மாதிரி செயல் வந்து பிள்ளைகளுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாமே அவன் சொல்ற மாதிரி பண்ணேக்கா இந்த மாதிரி ஆச்சு, பஸ்ல ரொம்ப லேட் ஆச்சு, அதாச்சு பிரச்சனையாச்சு, ஹெல்ப் பண்ணாங்க எல்லாம் சொல்லுவான். கேம் விளையாடும் போது ஏதாச்சும் நானும் வரேன் இருக்கோங்க திடீர்னு ஏதாச்சும் குவிஸ் வந்து இது பதில் சொல்லுங்க நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு போயிடலாம் இது தெரியாது அவங்களுக்கு நல்லா என்ன சொல்றது. ஒரு சில டைம் கொஞ்சம் நல்லா விளையாடுறது காணுக்கா எதுக்கா உட்காந்துட்டு இருக்கீங்க அவங்க வெளியே விளையாடுவோம் மால் விளையாடுவோம்மா அதனால ஏதாவது கலாச்சிட்டே இருக்கணும், அடிக்கணும், ஏதாவது பண்ணணும்.
சொல்லுமா நீ சொல்லுமா பெருமையா இருக்கு போய் ஜாலியா ஆகிட்டு இருக்கேன். நான் அந்த மாதிரி தண்ணி பாட்டு வருத்தப்படுறேன். பாவம் பிள்ளை அடிக்கிறது தண்ணி தாளத்துல அது ஃப்ரெண்டு கொடுத்துருச்சு போல. அதுக்கு சந்தோஷப்பட்டுக்கலாம். எப்படினாலும் டிப் டாப்பா வந்து ஆயிடுச்சு ஒரு போவோம் அப்படியே நல்லா இருந்திருக்கும். சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எப்படி சொல்லுங்க ப்ளஸ் பண்ணிடு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Benel. Happy birthday to you. May God bless you, dear